தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய பொதுமக்களின் நலனிற்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 2.46 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், கீழநிலைக்கோட்டை ஐயாக்கண்ணு அரசு மேல்நிலைப்பள்ளியில் நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் 1.76 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 6 வகுப்பறை மற்றும் 2 அறிவியல் ஆய்வக கட்டிடங்கள் திறந்து வைத்தார். இதன் மூலம் இப்பள்ளியில் அதிக அளவிலான மாணவ மாணவிகள் பயில்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், இதனை மாணவ மாணவிகள் உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அமைச்சர், புதுநிலைவயல் ஊராட்சி கீழநிலைக்கோட்டை அரியநாயகி அம்மன் கோயில் தெரு பகுதியில் மாநில நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 9.66 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேவர் பிளாக் சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், 10 லட்சம் மதிப்பீட்டில் மேம்பாடு செய்யும் பணிகளும் பார்வையிடப்பட்டுள்ளது என்றும், காரமங்கலம் ஊராட்சி காயாம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கலையரங்கமும் மற்றும் கும்மங்குடி ஊராட்சி தெற்கு பொந்துப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையினையும் 23 நபர்களுக்கு 9 லட்சம் மதிப்பிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் 24 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சாலையினையும் முடிவுற்ற கட்டிடப் பணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் தமிழக அரசின் இதுபோன்ற நலத்திட்டங்களை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு எஸ் ரகுபதி கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் சார்பில் மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், பொதுமக்களின் தேவைகளை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பட்டேல் நகரில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை சார்பில் 61 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாவினை வழங்கி பேசிய அமைச்சர், பொதுமக்களின் இருப்பிட வசதியை உறுதி செய்யும் வகையில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டிலேயே ஆலங்குடி பேரூராட்சி பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டு சிறந்த 2வது பேரூராட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆலங்குடி பேரூராட்சி படேல் நகரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கும் துறையின் சார்பில் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 6.50 லட்சம் மதிப்பில் சீரமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர் சேர்க்கை தொட்டி மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுமானங்களையும் 5.10 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ள சுகாதார வளாக கட்டிடத்தினையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தெரிவித்தார். தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 32 மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்த பேன்சி வகைகள், செயற்கை நகைகள், பொம்மைகள், சுவாமி சிற்பங்கள், சிறுதானிய உணவு வகைகள், தின்பண்டங்கள், வத்தல், வடகம், ஊறுகாய் வகைகள், மண்பாண்டங்கள் போன்றவைகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசி மெர்சி ரம்யா இக்கண்காட்சியை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் சிவபுரம் ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை ராணியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் மாணவர்கள் கருத்தரங்க விழா நடைபெற்றது. விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன், தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா முனைவர் திரு கோவிச்செழியன் ஆகியோர் பங்கு பெற்று பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சின்னத்துரை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.